கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். விஜய்க்கு தம்பி திருமாவளவன் ஆதரவளிக்க வேண்டும் என்கிறார் ராமதாஸ். ஆளுநரை பாஜக இயக்குவதாக மக்கள் பேசுகிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் ராமதாஸ். விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார் ராமதாஸ். விஜய்க்கு தம்பி திருமாவளவன் ஆதரவளிக்க வேண்டும் என்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற பரபரப்பு காட்சிகளோடு தமிழக அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. விசிகாவின் ஆதரவு யாருக்கு இருக்க போகிறது? விஜய்க்கு தம்பி திருமாவளவன் ஆதரவளிக்க வேண்டும் என்கிறார் ராமதாஸ். விஜயை திரும்ப திரும்ப திருப்பி அனுப்புவது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ராமதாஸ். ஆளுநருக்கு உள்நோக்கம் இருப்பதாகவும் குறை கூறியிருக்கிறார். விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் ராமதாஸ் அரசியல் களத்தில் அடுத்து நடக்கப் போவது என்ன? விசிகாவின் ஆதரவு யாருக்கு? இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. 3 முறை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார் விஜய். இன்னும் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருக்கிறார் ஆளுநர். பின்னணி என்ன? பின்னணியில் நடக்கும் அரசியல் நகர்வுகள் என்ன? ஆளுநர் தாமதம் செய்யக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். தமிழக அரசியல் களம் பல்வேறு திருப்பு முனைகளை பார்த்து வருகிறது கடந்த 3 நாட்களாக. இன்று என்ன நடக்கப் போகிறது? ஆட்சிக்கட்டிலில் அமர்வாரா விஜய்? விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார் ராமதாஸ். விஜய் குதிரை பேரம் நடத்துகிறார் என்ற கூறிய ஏவுகணையை அவரின் மீது ஏவியிருக்கிறார் அமமுக டிடிவி தினகரன். திமுகவும் அதே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. ஆளுநரின் மனதில் என்ன இருக்கிறது? ஆளுநர் என்ன முடிவெடுக்க போகிறார்? பின்னணியில் என்ன நடக்கிறது? பரபரப்பான சூழலில் தமிழ்நாட்டின் அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தனித்தனியே ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றன திமுக, அதிமுக, தவேக. அதிகாரப்பூர்வமான முடிவை இன்னும் அறிவிக்காத விசிக. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் விஜய்க்கு ஆதரவை தெரிவித்துவிட்ட நிலையில் இன்னும் அதிகாரப்பூர்வமான முடிவை விசிக அறிவிக்காமல் இருக்கிறது. விசிகாவின் முடிவு என்னவாக இருக்க போகிறது? விசிகாவின் நிபந்தனைகள் என்ன? திருப்பம் தரும் திருமா முடிவு, தீர்மா அரசியல் குழப்பம், திக் திக் நிமிடங்கள். அரசியல் பரபரப்புகளுக்கிடையே அரசியலின் திக் திக் நிமிடங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பம் தருமா திருமாவின் முடிவு, தீர்மா அரசியல் குழப்பம். பரபரப்பான சூழலில் தமிழ்நாட்டின் அரசியல் களம் சென்று கொண்டிருக்கிறது. தனித்தனியே ஆலோசனையில் ஈடுபடுகின்றன திமுக, அதிமுக, தவேக. அதிகாரப்பூர்வ முடிவை அறிவிக்காத விசிக. என்ன முடிவெடுக்க போகிறார் திருமா? தினகரன் கொடுத்த புகாரை எப்படி கையாள போகிறார் ஆளுநர்? சட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டதா தமிழக வெற்றிக் கழகம்? தனது எம்எல்ஏவை அபகரிக்க நினைக்கிறார், குதிரை பேரம் நடக்கிறது என்ற குற்றச்சாட்டை விஜயின் மீது டிடிவி தினகரன் முன்வைத்திருக்கிறார். இந்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இந்த புகாரை எப்படி கையாள போகிறார் ஆளுநர்? இந்த புகாரின் மீது ஆளுநரின் முன்னுள்ள வாய்ப்புகள் என்னென்ன? சிக்கலில் மாட்டிக்கொண்டதா தமிழக வெற்றிக் கழகம்? ஆளுநர் ஆட்சியை நோக்கி நகர்கிறதா தமிழக அரசியல் களம்? தினகரன் கொடுத்த புகாரை எப்படி கையாள போகிறார் ஆளுநர்? பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு இடையே நேற்று ஆளுநரை தினகரன் சந்தித்திருந்தார். தனது எம்எல்ஏவை தவேக அபகரிக்க முயற்சிக்கிறது, விஜய் குதிரை பேரம் நடத்துகிறார் என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டை தினகரன் முன்வைத்திருந்தார். இந்த குற்றச்சாட்டை ஒட்டி திமுகவும் இதே குற்றச்சாட்டை தவேகவின் மீது இன்று முன்வைத்திருக்கிறது. சட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டதா தமிழக வெற்றிக் கழகம்? குதிரை பேர புகார் மீது ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? அதை எப்படி கையாள போகிறார்? ஆளுநர் ஆட்சியை நோக்கி நகர்கிறதா தமிழகம்? தமிழ்நாடே பேசுகிறது, எப்போதுதான் பேசுவார் விஜய் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. என்னதான் நடந்தது? என்னதான் நடக்கிறது?
அரசியல் கட்சிகளின் பின்னணி நகர்வுகள் என்ன? வாயை இறுக மூடிக்கொண்டிருக்கும் தாவேகா அமைதி காப்பதற்கு என்ன காரணம்? தமிழ்நாடே பேசுகிறது, எப்போதுதான் பேசுவார் விஜய் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. என்னதான் நடந்தது, என்னதான் நடக்கிறது? அரசியல் கட்சிகளின் பின்னணி நகர்வுகள் என்ன என்பதை ஒவ்வொரு நொடியும் துல்லியமாக பார்க்கிறோம். கூலா ஜோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.